4 நாடுகளின் செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய உள்ள PSLV C-23 ராக்கெட் கவுண்டவுன் ஸ்ரீஹரிகோட்டாவில் துவங்கி உள்ளது. இஸ்ரோ சார்பில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, சிங்கப்பூர் செயற்கைக்கோள்களுடன் PSLV C-23 ராக்கெட் வரும் திங்களன்று விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான 49 மணி நேர கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு துவங்கியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்தில் இருந்து PSLV C-23 ராக்கெட் வரும் திங்களன்று காலை 9:52 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 714 கிலோ எடை உள்ள ஸ்பாட் 7, ஜெர்மனியைச் சேர்ந்த ஐசாட், சிங்கப்பூரின் வெலோக்ஸ், கனடாவின் NLS ரகத்தைச் சேர்ந்த 2 செயற்கைக்கோள்கள் ஆகியவற்றை PSLV C-23 ராக்கெட் சுமந்து செல்கிறது. ராக்கெட்டை ஏவுவதற்கான 49 மணி நேர கவுண்டவுன் சனிக்கிழமை காலை 8:49 மணிக்கு துவங்கியது. ராக்கெட் ஏவப்படுவதை நேரில் பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீஹரிகோட்டா வருகை தருகிறார். இதற்காக ஞாயிறன்று சென்னை வந்து அங்கிருந்து ஸ்ரீஹரிகோட்டா செல்கிறார். மோடியின் வருகையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. PSLV C-23 ராக்கெட் திங்களன்று காலை 9:49 மணிக்கு விண்ணில் ஏவ ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. விண்ணில் 13,000 வகையான குப்பைகள் மிதப்பதால் ராக்கெட் செலுத்தப்படும் நேரத்தை சிறிது தாமதப்படுத்தலாம் என்று விஞ்ஞானிகள் குழுவினர் கருத்து தெரிவித்தனர். எனவே 3 நிமிடங்கள் தாமதமாக 9:52 மணிக்கு ராக்கெட்டை ஏவ கவுண்டவுன் துவங்கி உள்ளது. 2011ஆம் ஆண்டு அக்டோபரில் PSLV C-18 ராக்கெட்டும் 1 நிமிடம் தாமதமாக விண்ணில் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுவரை மொத்தம் 26 PSLV ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 25 ராக்கெட்டுகள் வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளன.